மிகப்பெரிய ஒரு கம்பேக்கை மலப்புரம் எஃப்சி கொடுத்துருக்காங்க. கேரளா சூப்பர் லீக்ல மலப்புரம் எஃப்சி வெர்சஸ் கேலிக்கட் எஃப்சி. மலப்புரம் ஹோம் கிரவுண்டில் 84th மினிட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3-1 லீடில் கேலிக்கட் எஃப்சி வந்துருக்காங்க. மேட்ச் முடிஞ்சதுடா, கேலிக்கட் எஃப்சி தான் வின் பண்ண போகிறாங்கன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் மேட்ச் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. மலப்புரம் எஃப்சி 2 கோல் அடிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக வந்து மாறுது. மேட்ச்சு 3-3 ட்ரா வந்து ஆகுது. முக்கியமாக சொல்லணும்னா அவங்க ஃபேன்ஸை பற்றி பேசணும். ஏன்னா அவ்வளோ மழை பெய்யுது. அந்த மழையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மலப்புரம் எஃப்சிக்காக அந்த ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் அவங்களால ஒரு கம்பேக் வந்து கொடுக்க முடிஞ்சது. இந்த மாதிரி கம்பேக் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்க ரியல் மேட்ரிட், பார்சலோனா, மேன்யூ, செல்சி இந்த மாதிரி கிளப் வந்து கொடுத்துருந்தா எந்த மாதிரி செலிப்ரேஷன் வந்து பண்ணுவாங்களோ அதே செலிப்ரேஷனை அங்கே மலப்புரம் எஃப்சி ஹோம் கிரவுண்ட் நடந்தது. என்னடா நம்ம டிவிலே அந்த மாதிரி செலிப்ரேஷன் வந்து நம்ம நிறைய டைம் வந்து பார்த்துருக்கோம். இப்போவும் நம்ம டிவியில் தான் பார்க்குறோம். பட் நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க கேரளாவில் அதை பார்க்கும்போது இன்னும் நமக்கு அதிகமாகவே கூஸ் பாம்ஸ் வந்து ஆகுது. எனக்கு இப்போ ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது. கேரளாவில் ஃபுட்பால் விளையாடுறதா இருந்தாலும் சரி, ஃபுட்பாலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எப்போதுமே அவங்க பீக்கில் தான் வந்து இருக்காங்க.